ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். முதல் திருமொழியில மாசி நோன்பை தொடங்குறா நம்ம ஆண்டாள். கண்ணபிரானை அடைய மன்மதனை வழிபடுறா. மற்ற தேவதைகளை வழிபடலாமோ அப்படின்னு ஐயம் ஏற்படுறது நமக்கெல்லாம். இதுக்கு ராமாயணத்திலிருந்தே உதாகரிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அயோத்தி மக்கள் எல்லாருக்குமே ஸ்ரீராமர் கிட்ட பக்தி உடையவா அவள்லாம். ஆனா அவ சர்வான் தேவான் நமஸ்யந்தின்னு ஐயனார் கோவில், பிடாரி கோவில்னு எல்லா கோவில்களுக்கும் போய் எல்லா தெய்வங்களையும் அவள்லாம் வணங்குவா. அரியா பிள்ளைகள் அதனால வணங்குறாளோ அப்படின்னா ஸ்திரியோ விருத்தக தருண்யச்ச அப்படின்னு பெரியவர்கள், ஸ்திரீகள், வயோதிகர்கள்னு எல்லாரும் எப்ப போவா தெரியுமா? சாயம் பிராதக சமாஹிதாக அப்படின்னு கோவில்லையே அவள்லாம் பழிதான் கிடப்பாளாம். ஏன் இவாளுக்கு ஏதாவது கஷ்டமோ அப்படின்னு பார்த்தா இவாளுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா சக்கரவர்த்தியோடைய ஆட்சியில யாருக்குமே எந்த குறையுமே கிடையாது. பின்னையே இவாள்லாம் கோவில்ல போய் வழிபடுறா அப்படின்னா ஸ்ரீராமனுடைய சௌக்கியத்தை போய் பிரார்த்திக்கிறாளாம். அங்க ராமோ ராமோ ராம இதி அப்படின்னு அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் எங்க ராமன் புகழுக்கு ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு அர்ச்சனை பண்ணுவாளாம், பூஜை பண்ணுவாளாம். அந்த ஊர் அர்ச்சகரும் யார் பேருக்கு அர்ச்சனைன்னு கேட்க மாட்டாராம். இவாளுடைய பழக்கம் அவருக்கு நன்னா தெரியுமா. அந்த மாதிரி தான் நம்ம நாச்சியாரும் கண்ணனுடைய சுகத்தை வேண்டியே காமதேவனை பூஜிக்கிறா அப்படின்னு சொல்வார்கள். என்னன்னு சொல்லி பூஜிக்கிறான்னா தன்னை கண்ணனிடம் சேர்ப்பதே கண்ணனுக்கு சுகம்னு கண்ணனுடைய உள்ளத்தை அறிந்து பூஜை பண்றாளாம். கேசவ நம்பியை கால் பிடிப்பாள்ங்கிறதோ மற்ற கைங்கரியங்கள் செய்வது எல்லாமே அவனுடைய சுகத்திற்காகத்தானாம். நான் அவனுடைய போக்கிய வஸ்துங்கிற பாவமே ஒழிய அவன் போக்கியமானவன்கிற எண்ணம் கிடையாது நம்ம நாச்சியாருக்கு. அயோத்திவாசிகள் சாமானிய ஜனங்கள், அதனால அவள்லாம் மற்ற தேவதைகள் எல்லாம் வழிபட்டா. ஆனா பரமபக்தரான ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்துல பாருங்கோ, நமோஸ்து ருத்ரேந்திர யமா நிலேபியக நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியக அப்படின்னு சாமானிய தெய்வங்களை போய் அவரும் கும்பிட்டார். எப்படியாவது நீங்கள்லாம் எனக்கு உதவி பண்ணுங்கோ, சீதா பிராட்டி இருக்கும் இடத்தை காட்டித்தாங்கோ, ஒரு அங்குலம் கூட விடாம நான் பிராட்டியை தேடிட்டேன், அக்கறையில ராமர் படுற விரக வேதனையும் நேர்ல பார்த்துட்டேன், ரொம்ப வருத்தமா இருக்கு, எப்படியாவது யாராவது சகாயம் பண்ண மாட்டாளான்னு ருத்ரனையும் மருத்கணங்களையும் போய் வழிபட்டாராம் ஹனுமான். அயோத்தி ஜனங்களுக்கோ இல்லை இந்த ஹனுமானுக்கோ நம்ம நாச்சியாருக்கு கிடைச்ச மாதிரி பரம வேதாந்தியான தகப்பனார் கிடைக்கல. பரம வேதாந்தி பெரியாழ்வார். அதனால அவள்லாம் வழிபட்டா. ஏன்னா பரம வேதாந்தியான தகப்பனார் இல்லை, அதனால வழிபட்டா. இவளுக்கோ பரம வேதாந்தியான பெரியாழ்வார் கிடைச்சும் ஏன் மன்மதனை வழிபட்டா அப்படின்னா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலைன்னு எல்லாம் கண்ணன்னு இருந்த நம்மாழ்வார் கூட விரகத்தாபத்தினால தெய்வங்காள் என் செய்கேன்னு அவரும் அழைக்கிறாராம். அவரும் தெய்வங்காள் அப்படின்னு அழைச்சிருக்கார் அவரும். இந்த காமன் பண்டிகை தொன்று தொட்டு பல கிராமங்கள்ல இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. மன்மதனை போல உருவம் எழுதுவா, கூடவே ரதியையும் எழுதி வழிபடுவா. சில இடங்கள்ல பதுமைகளை பண்ணி பாடல்லாம் பாடிண்டு வீதியில வலம் வருவா. திருமணமாகாத பெண்கள் கல்யாணம் ஆகணும்னு வழிபடுவா. பிறக்கிற குழந்தைக்கு காமராசன்னு பேர் கூட வைப்பாளாம். எப்பேற்பட்ட சூரதீரனா இருந்தாலும் சரி, ரிஷிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய மனசை மாற்றக்கூடிய வலிமை உடையவன் யார் தெரியுமா? இந்த காமதேவன், இந்த மன்மதன். ஜெயதேவர் கீத கோவிந்தத்துல ஸ்ரீ ராதை கண்ணனிடத்துல விரகம் ஏற்பட்டு மாசி நோன்பு பண்ணா அப்படிங்கிறார் அவர். மன்மதனுக்கு அனங்கக அங்கம் இல்லாதவன் ஒரு பெயர் உண்டு. இவன் உடம்பத்தான் சிவபெருமான் பொசுக்கிட்டாரே, எனவே அங்கம் இல்லாதவனை எப்படி எழுத முடியும்? அதனால ஸ்ரீ ராதை கண்ணனைத்தான் சித்திரமா எழுதி வழிபட்டா அப்படின்னு சொல்றார் ஜெயதேவர். எப்படி எழுதினா? மன்மதனை ராதை எப்படி எழுதினான்னா கையில ஒரு கரும்பு வில்ல கொடுத்தா, புஷ்பங்கள் இத்தனையும் கொடுத்துட்டா. இதுதான் அவனுக்கு பானம்.
பானத்தை கையில் வச்சுட்டு இருக்கான். இந்த பானத்தெல்லாம் அதுக்கு மேலே மகரத்வஜ கொடியை வரைஞ்சுட்டா. ஏன்னா அவன் மகரத்வஜ கொடி உள்ளவன். அடுத்தது அவனுக்கு ஒரு மகர வாகனம் உண்டு. அதனால மகர வாகனத்தையும் வரைஞ்சுட்டா. எல்லாத்தையும் வரைஞ்சுட்டா. எல்லாம் வரைஞ்சுட்டு பார்த்தா சிரசில் கிரீடமே இல்லை, மயில் தொகை இருந்துதான். கையில் கரும்பு கொடுத்துருந்தா இல்லையா, அந்த கரும்பை காணோம். கையில் என்ன இருக்கு, புல்லாங்குழல் இருந்துதான். பக்கத்தில் மகரமும் இல்லையா, பசுமாடு நின்றுட்டு இருந்துதான். இதை பார்த்துட்டு ராதை ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். ஏன்னா என் உள்ளம் முழுக்க கண்ணனே வியாபித்திருக்கான்னு. இவ்வளோ மாதிரியே தான் நம்ம கோதா பிராட்டியும் ஷியாமளனையே அனவரதமும் சிந்திச்சுட்டே இருப்பா. இவளுடைய இதயத்துல காமன் புகவே முடியாது. சாட்சாத் மன்மதன் இல்லையா நம்ம கண்ணன். இவனை பார்த்தா காமதேவன் கூட கண்ணனை பார்த்துட்டு மயங்கி கரும்பு வில்ல தூர எரிய வேண்டியதுதான். வேற எவரையும் சித்தத்துல புகக்கூட கண்ணன் விடவே மாட்டான். அனங்கதேவா அப்படின்னு அழைக்கிறா ஆண்டாள். அனங்கனுக்கும் தேவனே அப்படின்னு மன்மதனான கண்ணனையே ஆண்டாள் அழைக்கிறார். நாச்சியாரும் வழிபட்டதாகவே தெரியறது இதிலேருந்து மன்மதனை. அதாவது கண்ணனாக மன்மதனை வழிபட்டான். ஏன்னா கண்ணன் யாரு, மதன கோபாலன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்கே. கண்ணனை அடைய காமதேவனை எப்படி தொழுதாள் நாச்சியார் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த எபிசோட்ல முதல் பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.